மேற்கு வங்கத்தில் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்திருக்கிறார். புகழ்பெற்ற சுற்றுலா தலமான டார்ஜிலிங் செல்ல கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. வழக்கம் போல் ரயில் டார்ஜிலிங் அருகே ஃபன்சிவேடா பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ரயிலின் பின்பகுதியில் சரக்கு ரயில் ஒன்று வேகமாக மோதியது. இதனால் தடம் புரண்ட சரக்கு ரயிலின் பெட்டிகள் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது ஏறி நின்றன. இது தொடர்பான பதறவைக்கும் காட்சிகள் வெளியான நிலையில் போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மமதா பானர்ஜி அறிவித்தார். தொடர்ந்து என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப் படையினர் சம்பவ இடத்தில் பணிகளை துரிதப்படுத்தி இருப்பதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் தெரிவித்தார். மேலும் விபத்து விவரங்களை தெரிந்து கொள்ள அவசர கால எண்களும் வெளியிடப்பட்டன. சிக்னல் விதிகளை மீறி பயணித்ததால் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் மோதியதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் விபத்தில் 15 பேர் உயிரிழந்ததாகவும் 25 பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே பயணிகளின் வசதிகளில் மத்திய அரசுக்கு அக்கறை இல்லை என்றும் ரயில்வே தொழிலாளர்கள் பற்றி கவலைப்படுவதில்லை என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் ரயில் விபத்தில் காயமடைந்த சிலிகுரியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கு அவர் உத்தரவும் பிறப்பித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது மீட்புப் பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டதாகவும் அரசியல் செய்வதற்கான நேரம் இதுவல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார்.